ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்க்கான கொஸ்டின் போர்ஷன் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அதிலேருந்து 2012 உள்ள சோசியல் சயின்ஸ்க்கான 60 கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்குறோம். அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து தனியாக சேவ் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ரொம்பவே அவசியமாக அது நமக்கு தேவைப்படும். ஏன்னா எப்படி கொஸ்டின் பேட்டர்ன் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க, எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நம்மளோட சேனலில் வந்து சைக்காலஜி பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது. 120 ருபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். வேணுங்கவங்க நம்மளோட மெயில் ஐடிக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது யூனிட் 1 to 10 வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. 120 ருபீஸ் வந்து கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து சோசியல் சயின்ஸில் உள்ள 60 கொஸ்டின் பார்க்கலாம். 91வது கொஸ்டின் பார்க்குறோம். இந்தியாவின் கடைசி ஆளுநர் மற்றும் முதல் வைசிராய் யாருன்னு கேட்டிருக்காங்க. கானிங் பிரபு. அடுத்து பரதநாட்டியம் தோன்றிய காலம் சோழர்கள் காலம். அடுத்து வர்த்தமானரின் தாயார் திரிசலை. அடுத்து 94வது கொஸ்டின். ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமிக்கு வைராசிம்மாசனம் வழங்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா அச்சுதப்ப நாயக்கர். ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாத சுவாமிக்கு வைரசிம்மாசனம் வழங்கியவர் வந்து அச்சுதப்ப நாயக்கர். அடுத்து 95வது கொஸ்டின். வீரபாண்டி கட்டபொம்மன் பாளையக்காரரான ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 1790. அடுத்து 96வது கொஸ்டின் பார்க்குறோம். கிருஷ்ணதேவராயர் அவையில் இருந்த அறிஞர்கள் பார்த்தோம்னா அஷ்டதிக்கஜங்கள்னு சொல்லுவாங்க. அடுத்து 97வது கொஸ்டின். முதலில் ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனையை வந்தடைந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா பார்த்தலோமியா டயஸ் அவர்கள். அடுத்து 98வது கொஸ்டின். முதலாம் கிறிஸ்டன் கைலாசநாதர் கோயிலை கட்டிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோரா. அடுத்து 99வது கொஸ்டின் பார்க்குறோம். ஜப்தி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அக்பர். அடுத்து 100வது கொஸ்டின். பழைய கற்கால மக்கள் இந்தியாவில் வாழ்ந்த இடங்களில் ஒன்றுன்னு பார்த்தோம்னா அத்திரம்பாக்கம் சொல்லுவாங்க இது வந்துட்டு. அடுத்து 101வது கொஸ்டின். தென்கிழக்காசிய கூட்டமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1967. இந்த மாதிரி இயற்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கோங்க, கேட்பாங்க கண்டிப்பாக. அது மாதிரி இப்போ ஒரு வருடத்தில் எந்தெந்த தினம் வந்து என்னென்னக்கு கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதையுமே முக்கியமாக நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து 102வது கொஸ்டின். தொடர்பு புரட்சியானது உலகில் நிகழ்ந்த புரட்சிகளில் இவ்வாறாக அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் அலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து 103வது கொஸ்டின். உலகில் முதல் செயற்கைக்கோள் 1957 வந்துட்டு ஏவப்பட்டது. அடுத்து 104வது கொஸ்டின். உலகின் ஆற்றல் வளம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன். 105வது கொஸ்டின். வானாய்வு சங்கம் அமைந்துள்ள பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா கொல்கத்தா. அடுத்து 106வது கொஸ்டின். சுழற்சி இயக்கங்களிலேயே மிக எளிமையானது அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்பரஸ் சுழற்சி அப்படிங்கிறத சுழற்சிகளிலே மிக எளிமையான சுழற்சியாக காணப்படுது. அடுத்து 107வது கொஸ்டின். வளிமண்டலத்தில் உள்ள அடுக்குகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 5 அடுக்கு. நமக்கு தெரியும் இல்லையா, அந்த பேசிக்கானதான் கேட்டிருக்காங்க. அடுத்து 108வது கொஸ்டின். ஒரு சூழலில் உள்ள நீரோட்டங்கள் வந்து 4 அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. 4 வந்து காணப்படும். அடுத்து 109வது கொஸ்டின். புவியின் மிக பரந்த சூழ் தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து எது சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புவியின் மிக பரந்த சூழ் தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு வந்துட்டு தோன்றது அப்படின்னு பார்த்தோம்னா உயிர்கோளம் அப்படிங்கிறத வந்து நான் திங்க் பண்ணியிருக்கேன். சரியாக எனக்கு வந்து இதுக்கு ஆன்சர் வந்து தெரியலை, அதனால் நான் வந்து கொடுத்துருக்குறேன். ஆப்ஷன் வந்து நான் வந்து சூஸ் பண்ணலை. புவியோட மிக பரந்த சூழ் தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா ஐ திங்க் உயிர்கோளம் அப்படின்னு வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். இதுக்கு சப்போஸ் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 110வது கொஸ்டின். உலகிலேயே மிக உயரமான பீடபூமி அப்படின்னு பார்த்தோம்னா திபெத்து. அடுத்து 111வது கொஸ்டின். பொதுமக்களிடம் உள்ள புழக்கப்பழம் என்பது அப்படின்னு பார்த்தோம்னா M1. இது நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான ஒன் வேர்டு. அடுத்து 112வது கொஸ்டின். இவற்றிற்கிடையே நேரடி உறவு காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா விலை மற்றும் அளிப்பு. அடுத்து 113வது கொஸ்டின். சமநிலை விலை கீழ்கண்டவற்றில் எதனை சமன்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா தேவை மற்றும் அளிப்பு தான். அடுத்து 114வது கொஸ்டின். சமுதாய மாற்றம் காணும் முகவர் அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் முனைவோர். அடுத்து 115வது கொஸ்டின். மெதுவான வேலையும் கையூட்டும் கீழ்கண்டவற்றில் எதற்கு காரணமாக விளங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உற்பத்தியின் திறமை குறைவு. அடுத்து 116வது கொஸ்டின். 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி நீக்கப்பட்ட உரிமை அப்படின்னு பார்த்தோம்னா சொத்துரிமை. அடுத்து 117வது கொஸ்டின். ஐநா பாதுகாப்பு பேரவையில் நிரந்தர உறுப்பினர்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 5. அடுத்து 118வது கொஸ்டின். மனித உரிமைகள் தினம் கடைபிடிக்கப்படும் நாள் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 10. அடுத்து 119வது கொஸ்டின். இந்தியா 2020 புதிய நூற்றாண்டிற்கான ஒரு பார்வை என்ற புத்தகத்தை எழுதியவர் வந்து அப்துல் கலாம். அதாவது விஷன் 2020 அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வரவங்க யாருன்னு பார்த்தோம்னா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அடுத்து 120வது கொஸ்டின். குடியரசு தினம் அனுசரிக்கப்படும் நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 26.
அடுத்து 121வது கொஸ்டின், எல்லோராவை கைப்பற்றியவர், அதாவது கிபி 742 யார் அப்படின்னு பார்த்தோம்னா தந்தி துர்கா அவர்கள் வந்துட்டு கைப்பற்றியிருக்கிறாங்க எல்லோராவை. அடுத்து 122வது கொஸ்டின், சிறந்த தெலுங்கு கவிஞராக விளங்கியவர் அப்படின்னு பார்த்தோம்னா அலூரி குபானா. அடுத்து 123வது கொஸ்டின், அலிவர்தி கான் சுதந்திர பேரரசாக உருவாக்கியது அப்படின்னு பார்த்தோம்னா வங்காளம். 124வது கொஸ்டின், கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு பின் செல்வாக்கு பெற்ற மதம் வேத வைதிக வருணாசிரம மதம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 125வது கொஸ்டின், அசோகர் அறிவுரை பொறிக்கப்பட்ட பெரும்பாலான கல்வெட்டுகளில் எழுதப்பட்ட மொழி அப்படின்னு பார்த்தோம்னா பிராகிருதம். அடுத்து 126வது கொஸ்டின், இந்திய தேசிய கொடியை உருவாக்குவதற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள் வந்துட்டு காணப்பட்டிருக்காங்க. அடுத்து அந்த மாதிரி நமக்கு இம்பார்ட்டன், அதாவது முக்கியமான நமக்கு ஆத்தர்ஸ், அதாவது தலைவர்கள் பேர் வருது அப்படின்னா அந்த அவங்களோட டீட்டெயில்ஸுமே கேதர் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 127வது கொஸ்டின், கேரளத்தில் புகழ்பெற்ற சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ நாராயண குரு அவர்கள். அடுத்து 128வது கொஸ்டின், தாமரை எதை உருவகப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒற்றுமை. அடுத்து 129வது கொஸ்டின், நிரந்தரமான ஒரு பெரும் படையை உருவாக்கியவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி அலாவுதீன் கில்ஜி அவர்கள் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அடுத்து 130வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். 1500 ஆண்டுகளாய் துருப்பிடிக்காமல் இருக்கும் இரும்பு தூண் உள்ள இடம் அப்படின்னு பார்த்தோம்னா மெஹரலி. அடுத்து 131வது கொஸ்டின், கடலில் மிதக்கக்கூடிய மிக நுண்ணிய உயிரினங்களை டேஸ் என்கிறோம், பிளாங்க்டன் அப்படின்னு சொல்லி அழைப்போம். அடுத்து 132வது கொஸ்டின், கோயிலை மையமாக கொண்டு வளர்ச்சி அடைந்த நகரம் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை. கோயிலை மையமாக கொண்டு வளர்ச்சி அடைந்த நகரம் வந்து மதுரை. கோயில்களின் நகரம் அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர்னு சொல்லுவாங்க. அடுத்து 133வது கொஸ்டின், தொழிலகங்களை இயக்கும் உயிர்நாடி என பாடுவது எரிசக்தி. அடுத்து 134வது கொஸ்டின், வெப்பரின் தொழிலக அமைவிட கோட்பாடு எந்த அமைப்பை அடிப்படையாக கொண்டு விளக்கப்பட்டுள்ளது, முக்கோணம். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 135வது கொஸ்டின், ஒரு நாட்டின் எல்லைக்குள் நிகழ்கின்ற வணிகம் அப்படின்னு பார்த்தோம்னா இதை உள்நாட்டு வணிகம் சொல்லுவோம். அடுத்து 136வது கொஸ்டின், உலகின் மொத்த நிலப்பரப்பில் 60% விழுக்காடு வந்துட்டு ஆற்று வடி நிலங்களாக வந்து காணப்படுது. அடுத்து 137வது கொஸ்டின், நீர் சுமந்து வரும் நோய் அப்படின்னு பார்த்தோம்னா காலரா. நீர் சுமந்து வரும் நோய் அப்படின்னா காலரா வந்து சொல்லுவாங்க. அடுத்து 138வது கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா கண்டம். 139வது கொஸ்டின், பனிப்பந்து என அழைக்கப்படும் கோள் ப்ளூட்டோ. அடுத்து 140வது கொஸ்டின், புவி ஓட்டிற்கு கீழே இருக்கும் பாறை குழம்பு மாக்மா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து 141வது கொஸ்டின், எந்த ஆண்டை அடிப்படை ஆண்டாக கொண்டு இந்தியாவின் நிலையான விலையில் நாட்டு வருமானம் கணக்கிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 1993 முதல் 94 இந்த இதேரத்தம் கணக்கிடுறாங்க. அடுத்து 142வது கொஸ்டின், பணம் எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்று வரையறுத்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா வாக்கர் அவர்கள். அடுத்து 143வது கொஸ்டின், தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1986. அடுத்து 144வது கொஸ்டின், வேலை பகுப்பு முறை என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் வந்து ஆடம் ஸ்மித்து. அடுத்து 145வது கொஸ்டின், 11ஆம் ஐந்தாண்டு திட்டக்காலம். இந்த 5 ஆண்டு திட்டங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்மளோட சேனலில் வந்து ஆல்ரெடி சிம்பிள் அந்த ஷார்ட்கட்டோடு யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிறதுல வந்து வீடியோவில் வந்து கொடுத்துருக்குறோம், ப்ளேலிஸ்ட்டில் வந்துட்டு அதையுமே பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 5 ஆண்டு திட்டங்களை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 11ஆம் ஐந்தாண்டு திட்டக்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 2007 முதல் 2012. அடுத்து 146வது கொஸ்டின், இந்திய அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஜனவரி 26, 1950. அடுத்து 147வது கொஸ்டின், ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலத்தின் சட்டப்பேரவையின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். அடுத்து 148வது கொஸ்டின், இந்தியாவில் இக்காலத்தில் செயற்படும் உள்ளாட்சி அமைப்பை முதலில் நடைமுறைப்படுத்தியவர் அப்படின்னு பார்த்தோம்னா ரிப்பன் பிரபு. அடுத்த கொஸ்டின், தேசிய மக்கள் தொகை கொள்கையை இந்திய அரசாங்கம் அறிவித்த ஆண்டு பிப்ரவரி 2000. அடுத்து 150வது கொஸ்டின், மைய அரசின் நிர்வாகத்திற்குட்பட்ட பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இராணுவ கூட வாரியங்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இப்போ வந்து 2012 உள்ள 60 கொஸ்டின் வந்து பார்த்துருக்குறோம். இதில் எதுவும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலில் உள்ள வீடியோஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.